மிக அழகானதும் அவ்வளவு எளிதில் புரியாததுமான ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அப்பா. அவ்வளவு லேசில் அவருடைய அன்பையோ அவருடைய அக்கறையோ பிள்ளைகளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பாவின் வருகை அப்படின்னு ஒரு சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ரொம்ப அழகான கதை. மதுரையில் பிறந்து வளர்ந்த பையன் அங்கே இன்ஜினியரிங் படித்த பையனுக்கு சண்டிகரில் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை கிடைக்குது. 2 வருஷம் ஆச்சு அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகி. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய பூட்டிய வீட்டு வாசலில் அவனுடைய அப்பா உட்காந்துருக்கிறாரு. அந்த பையனுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்பா இங்கே வந்திருக்காரு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு. ஏன் அப்பா திடீர்னு ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா கிளம்பி வந்துட்டார். ஒரு லெட்டர் போடலை, லெட்டர் போடுறது இல்லை, இப்போ தான் ஃபோனில் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, ஒன்றுமே சொல்லாமல் அப்பா வந்து வாசலில் உட்காந்துருக்காருன்னு அந்த பைக்கை நிறுத்தாதமா, வாங்கப்பா எப்போ வந்தீங்க? ஏன்பா வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா, நான் வந்திருப்பேன் இல்லை அப்படின்னும் போது, ஏன்பா நீ வேலை முடிச்சா வந்துட போகிற? இல்லைப்பா நீங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னேன். நீ ஊருக்கு எப்போவாது வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்து பழகி போனது தானப்பா, சாயந்தரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ரொம்ப எளிமையாக அப்பா சொல்லிடுறார். அப்பவும் அப்பாவை புரிஞ்சிக்க முடியலை. கதவை திறந்து வீட்டுக்குள்ளே அப்பா கூட்டிகிட்டு போனது, இவ்வளோ பெரிய வீடு நல்லா இருக்குப்பா, தனியாவா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, கம்பெனியில் எனக்காக கொடுத்தது அப்படின்னு பேசிக்கிட்டே இஞ்சியை தட்டி அப்பாவுக்கு ஒரு டீ போட்டு தர்றாரு புள்ள. நைட்டுக்கு என்னப்பா சாப்பிட்றீங்க? நானே சமைக்கிறேன். நீ சமைக்க கூட செய்வியாப்பா அப்படின்னு அப்பா சந்தோஷமாக கேட்குறாரு. மகனை பார்த்த ஒரு சந்தோஷம், நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றப்பாங்கிற தொனியில் கேட்குறாரு. உங்களுக்கு சப்பாத்தியும் எல்லா காயும் போட்ட குருமாவும் பிடிக்கும் இல்லைப்பா, அம்மா அடிக்கடி செய்வாங்க, வாங்கலை மார்க்கெட்டுக்கு ஒரு எட்டு போய் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்பாவை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது சின்னதாக அப்பா தான் வளர்கிற பருவத்தில் தன் மீது காமிச்ச அக்கறையெல்லாம் அசை போட்டுக்கிட்டே போகிறார் அந்த பையன். பேஸ்கெட் பால் விளையாடும் போது என்ன அப்பா பைக்கில் வச்சு கொண்டு விட்டு, நான் விளையாடிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிடுவேன்னு பாதி தூரம் போய் திருப்பி ஹார்லிக்ஸ் போட்டு ஃப்ளாஸ்க்லாம் கொண்டு வர அப்பா. அந்த அப்பாவை ஞாபகம் வந்தது. கடத்தருக்கு கூட்டிகிட்டு போகிற அப்பா, இலக்கிய கூட்டங்கள்லாம் எங்கேயாவது நடந்தால் கூட்டிகிட்டு போகிற அப்பா. அந்த அப்பாவை நாம் இப்போ பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். நாம் இப்போ அவர் மாதிரி, அவர் எங்கிட்ட அக்கறை காமிச்சா மாதிரி அவர்கிட்ட நான் இப்போ அக்கறை காமிக்கிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் பைக்கில் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எல்லா காயும் போட்டு குருமா பண்ணும்போது, அம்மா அப்பாவுக்கு அவல் பாயசம் பிடிக்குன்னு சொன்னது ஞாபகம் வந்து கடையிலேயே அவல் வாங்கியாச்சு. அந்த அவல்லையும் ஒரு பாயசமும் பண்ணியாச்சு அந்த பையன். சாப்பிட உட்காந்து 2 பேர் உட்காரும்போது, என்னப்பா அவல் பாயசமா அப்படின்னு அப்பா ரொம்ப ஆர்வமாக எடுத்து குடிக்கிறார். இது உடனே அம்மாவுக்கு சொல்லணும் போல இருக்குது, வேண்டாம் இதை முதல்ல ரசிச்சுட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லலான்னு அப்பாவும் மகனுமா சாப்பிட்றாங்க. நைட்டு படுக்கிற நேரம் வந்தாச்சு. அப்பா நீங்கள் மேலே பனியன் கூட போடாமல் மதுரையில் தூங்குவீங்க, இங்கே தூங்க முடியாது, குளிரும்பான்னு அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான கம்பளை எடுத்து போத்தி விடுறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, நான் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாமா அப்பா? மறுநாள் சுற்றி பாருங்கப்பா, நான் நாளைக்கு வேணா லீவ் போட்டோமான்னு கேட்குறாரு. நீ வேலைக்கு போப்பா, நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன்.